ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது விஜய் சேதுபதி நடிப்பில் 8 வருடங்களுக்கு முன்பு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிய சூப்பர் டீலக்ஸ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம். 2011ஆம் ஆண்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகின்றது. அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் அது அந்த அளவிற்கு வரவேற்பை பெறவில்லை என்றாலும் சில வருடங்கள் கழித்து அந்த படம் டிவியில் இன்டர்நெட்டில் வெளியிடப்படுகிறது. சினிமா ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடுகிறார்கள். இப்படி ஒரு படத்தை நாம் ஏன் கௌரவிக்க மறந்தோம் என்றும் புலம்புகின்றார்கள். அப்படி ஒரு திரைப்படம்தான் விஜய் சேதுபதியினுடைய நடிப்பில் வெளிவந்த சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்தினுடைய இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா. சூப்பர் டீலக்ஸ் திரைப்படம் எதை பற்றி பேசுகிறது? கடவுள், காதல், காமம் அல்லது உறவு? இல்லை, அது வாழ்க்கையை பற்றியே பேசுகிறது. உடனே இது ஏதோ ரொம்ப சீரியஸான படம் என்று நினைத்து விடாதீர்கள். படம் முழுக்க சிரிப்பு அலைதான். பிளாக் காமெடி என்று ஒரு வகை சினிமா உள்ளது தெரியுமா? அந்த வகையை சேர்ந்ததுதான் இந்த சூப்பர் டீலக்ஸ் திரைப்படமும். படம் 4 பேருடைய வாழ்க்கையில் பயணிக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையை அவர்களுக்கு தெரிந்த நியாயமான முறையில் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு சரி, மற்றவர்களுக்கு எப்படி என்று தெரியாது. இந்த முதல் கதையை எடுத்துக்கொள்ளுங்கள். வேம்பு தன் கணவருடன் மகிழ்ச்சியாக இல்லை. அவளுக்கு வேறு ஒரு துணை தேவைப்படுகிறது. தன் முன்னாள் காதலனுடன் பேசுகின்றாள். அவன் மீது அன்பும் கொள்கின்றாள். அவனை தன் கணவன் இல்லாத பொழுது வீட்டிற்கும் அழைக்கின்றாள். ஆனால் அவளுக்கு பேரெதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம்தான் நிகழ்கிறது. இரண்டாவது கதை ஷில்பாவை சுற்றி நகர்கிறது. ஷில்பா ஒரு திருநங்கை. திருமணம் முடிந்த சில வருடங்கள் கழித்து தன் மனைவி குழந்தையை தவிக்கவிட்டு மும்பைக்கு சென்ற மாணிக்கம் ஷில்பாவாக திரும்புகிறாள். நமக்கு ஏத்த மாதிரி நகம் வெட்டிக் கொள்கின்றோம், நமக்கு ஏத்த மாதிரி முடியையும் வெட்டுகின்றோம், எனக்கு பிடிச்ச மாதிரி என் உடம்பை நான் மாத்திக்கிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு என்று ஷில்பா ரொம்ப அசால்ட்டாக கேட்கக்கூடிய டயலாக் திரையில் சிரிப்பலையையும் கைதட்டலையும் ஏற்படுத்துகின்றது. மூன்றாவது கதை ஒரு 4 பேரை சுற்றி நகர்கிறது. அந்த 4 வாலிபர்கள் ஒரு ஆபாச படம் பார்க்க ஆசைப்படுகிறார்கள். அந்த படத்தை வீட்டில் யாரும் இல்லாத பொழுது பார்க்கும் அந்த 4 பேரில் ஒருவனுக்கு அதிர்ச்சி. அந்த படத்தில் வரும் நடிகை, அதாவது ரம்யா கிருஷ்ணன், தன் தாய் என அவனுக்கு தெரிந்து விடுகின்றது. தன் பிழைப்பிற்காக நடித்த லீலா, அதாவது ரம்யா கிருஷ்ணன், இப்பொழுது தன் மகன் மட்டுமே உலகம் என்று இருக்கின்றாள். காரணம், அவளினுடைய கணவன் அற்புதம், கடவுளே கதி, கடவுள்தான் அனைத்தும் என்று குடும்பத்தை தவிக்கவிட்டு கடவுளின் புகழ் பாடி திரிகின்றான். வேம்புவிற்கு என்ன ஆச்சு? ஷில்பாவை அவள் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்களா? அற்புதமும் லீலாவும் இணைந்தார்களா? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை இந்த கதைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஓடவிட்டு ஒரு நெடுந்தூர பரவச பயணத்திற்கு அழைத்துச் செல்கின்றார் இயக்குனர் குமாரராஜா. 3 மணி நேர திரைப்படத்தில் வாழ்க்கையில் எதெல்லாம் நாம் அந்நியம், அசிங்கம், அநியாயம் என்று நினைத்து ஒதுக்கி வைத்தோமோ அது அனைத்துமே நம் வாழ்வில் சர்வாதாரணம்தான் என்கிறார் இயக்குனர். நாம எங்கேயோ செய்கிற விஷயம் இன்னொருத்தரை பாதிக்கும் என்று படத்தில் ஒரு வசனம் வரும். அது வெறும் வசனமல்ல, நம் வாழ்க்கைக்கு அது கச்சிதமாக பொருந்தும். படத்தில் வந்த அத்தனை கதாபாத்திரங்களும் அத்தனை ஆழமாக, அழகாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஷில்பாவாக விஜய் சேதுபதி மிகவும் சிறப்பாக நடித்துள்ளார். நட்சத்திர அந்தஸ்தில் உள்ள ஒரு நடிகர் இந்த கதாபாத்திரத்தை ஏற்றதற்காகவே ஒரு சபாஷ் சொல்லலாம். திருநங்கைகளை இத்தனை சிறப்பாக யாரும் தமிழ் சினிமாவில் காண்பிக்கவும் இல்லை. விஜய் சேதுபதி போல் யாரும் இத்தனை சிறப்பாக நடித்ததும் இல்லை. அவர் இதுபோல் இன்னும் பல கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதே சினிமா ரசிகர்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. ரம்யா கிருஷ்ணன் நடிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அத்தனை சிறப்பாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் அவர் செய்திருக்கும் லீலாவும் அப்படித்தான். நான் சாமியாகவும் நடிச்சிருக்கேன், நீ பாத்தியே அந்த படமும் நடிச்சிருக்கேன். சாமியா பார்க்கறவங்களுக்கு நான் சாமி, என்ன வேற மாதிரி பார்க்கறவங்களுக்கு நான் அப்படித்தான் தெரியுவேன். பார்க்கறவங்க பார்வையில தான் எல்லாமே இருக்கு, நான் எப்பவுமே ஒரே லீலாதான் என்று அவர் தன் மகனிடம் சொல்லும் ஒற்றை வசனம் அவரினுடைய கதாபாத்திரத்தை உச்சத்திற்கே கொண்டு செல்கின்றது. அதேபோல் சமந்தா, இவரினுடைய நடிப்பை தமிழ் சினிமா எந்த அளவு உபயோகப்படுத்தி உள்ளது. இத்தனை வருடத்தில் இதுபோல் கதாபாத்திரத்தை அவர் ஏற்று நடித்ததே கிடையாது. வேம்புவாக அவர் அழுது புலரும் பொழுது மிரட்டி இருக்கின்றார். மலையாள சூப்பர் ஸ்டார் ஃபகத் பாசில் இந்த திரைப்படத்தில் ஆர்ப்பாட்டமில்லாமல் அசால்ட்டாக நடித்துள்ளார்.
இவருடைய கதாபாத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சிரிப்பு, சீரியஸ் என வெரைட்டியை காண்பித்து அசத்தியிருக்கிறார் ஃபகத் ஃபாசில். படத்தில் வில்லனாக வரக்கூடிய பகவதி பெருமாள் நடிப்பில் அத்துணை சூரூரத்தை காண்பித்திருக்கின்றார். இவர் திரையில் தோன்றும் போதெல்லாம் அந்த காலத்து மக்களுக்கு எப்படி நம்பியாரை பார்த்தாலே கோபம் வருமோ அதுபோல்தான் நமக்கும் வருகின்றது. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம் படத்திற்கு பிறகு ரசிகர்கள் மனதில் மறையாத ஒரு கதாபாத்திரத்தை செய்துள்ளார். இத்தனை பெரிய நடிகர்களுக்கு நடுவில் அனாயசமாக நடித்திருக்கின்றேன் சிறுவன் அஸ்வந்த். ஒவ்வொரு வசனமும் பளிச் பளிச்சென்று விழுகின்றது. இந்த வயதில் நடிப்பில் இத்தனை வெரைட்டி காண்பித்ததற்கும் அஸ்வந்திற்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்ல முடியும். இயக்குனரை தவிர்த்து படத்திற்கு 2 தூண்கள் என்றால் அது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் நீரவ் ஷா மற்றும் வினோத். யுவனினுடைய பின்னணி இசை காட்சியை மெருகுபடுத்துகின்றது. ஒளிப்பதிவாளர்கள் உழைப்பை எத்தனை முறை பாராட்டினாலும் அது மிகையாகாது. படத்தில் அத்தனை வண்ணங்கள், அத்தனை கோணங்கள், நம்மை வேறு உலகிற்கே அழைத்துச் சென்ற இவர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.